Energy students. Next 2.1.3 ionization energy or ionization enthalpy. Ionization energy னு சொல்லலாம் இல்ல ionization enthalpy னு சொல்லலாம் students. கவனிங்க ஆல்ரெடி இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். We have already learned that as we move from a group, generally there is a steady decrease in ionization enthalpy of element due to increase in their atomic number. நம்ம ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கோம், p block elements யூஸ்வலாக குரூப்லனா on moving from top to bottom in a group, ionization energy is decreases, ionization enthalpy is decreases with increase in atomic number. குரூப்பில் மேலேருந்து கீழே வர வர அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஆனால் பி பிளாக் எலமெண்ட்ஸில் சம் மைனர் டீவியேஷன் இருக்குது. எதுலன்னு பாருங்கள். இப்போ 13ல் பார்த்தீங்கன்னா போரான் டு அலுமினியம் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டிக்ரீசஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். நம்ம என்ன சொல்லுவோம், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இது வரைக்கும் பார்த்தோம்னா யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் தானே சொல்லுவோம். ஆனால் 13th குரூப்பில் சம் மைனர் டீவியேஷன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டியூ டு பாருங்கள், பட் ஃப்ரம் அலுமினியம் டு தாலியம் there is only a marginal difference இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா பாருங்கள், மார்ஜினல் டிஃப்ரென்ஸுக்கு என்ன ரீசன் பாருங்கள். This is due to the presence of inner d and f electrons which has poor shielding effect compared to s and p electron. So boron, aluminium, gallium, indium, thallium இதில் சம் டீவியேஷன் வந்திருக்கு. அலுமினியத்திலிருந்து தாலியம் வரைக்கும் ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜியில் ஸ்மால் டிஃபரன்ஸ் தான் வருது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, போரான் ஹேவிங் கிரேட்டர் அயனைசேஷன் எனர்ஜி, பட் அலுமினியத்திலேருந்து தாலியம் வரைக்கும் வர வர ஸ்மால் அயனைசேஷன் எனர்ஜி தான் டிஃபரன்ஸ் இருக்குது, ஒன் எலமெண்ட் டு நெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் எஃப் அண்ட் டி எலக்ட்ரான்ஸ் தென் எஸ் அண்ட் p எலக்ட்ரான்ஸ். போரானில் பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் p எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பட் அலுமினியத்திலிருந்து தாலியம் வரையும் அட்டாமிக் நம்பர் எழுதி எலக்ட்ரான்ஸை சப்ஷெல்லில் ஃபில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். என்னாகும்னா எஃப் அண்ட் டி எலக்ட்ரான்ஸ் வந்து புவர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்கும். ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னா வாட் இஸ் ஷீல்டிங் எஃபெக்ட்? ஸோ த இனர்ஷியல் electron is shielded the nucleus from outermost electronல இருந்து நியூக்ளியஸை மறைக்கிற இனர்ஷியல் எலக்ட்ரானோட எஃபெக்ட் தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். கவனிங்க, இப்போ நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இப்போ நியூக்ளியஸுக்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரானுக்கும் இன்பிட்வீனில் சப்ஷெல் வந்துடும், உள்ளுக்குள்ளே செல் வந்து மறைச்சிக்கும். ஓகேவா? இப்படி இன்னர்ஷியல் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஷீல்டிங் எஃபெக்டை க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ இன்னர்ஷியல் எலக்ட்ரான் இஸ் ஷீல்டட் த நியூக்ளியஸ் ஃப்ரம் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான்லேருந்து நியூக்ளியஸை ஷீல்டு பண்ணுறது எதுனா இன்னர்ஷியல் எலக்ட்ரான்ஸ். திஸ் எஃபெக்ட் இஸ் கால்ட் அஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். The nucleus is shielded from outermost electron by inner shell electrons. ஓகே, இன்னர் செல் எலக்ட்ரான்ஸ்னால நியூக்ளியஸ் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானில் இருந்து ஷீல்டட் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன மீனிங்? இன்னர் ஷெல் எலக்ட்ரான் அவுட்டர்மோஸ்டில் இருக்கிற எலக்ட்ரானை நியூக்ளியஸுக்கு இடையில வந்து நின்று ஷீல்டு பண்ணிடும். ஓகே, எது ஷீல்டு பண்ணுது? இன்னர் ஷெல் எலக்ட்ரான் ஷீல்டு பண்ணுது. எதை ஷீல்டு பண்ணுது? நியூக்ளியஸையும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரானையும் ஷீல்டு பண்ணுது. எது? இன்னர் ஷெல் எலக்ட்ரான்
இடையில குறுக்க வந்து நின்றுடும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரானுக்கும் இன்பிட்வீனில் ஷீல்டிங் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி நின்றுக்கும். அப்போ ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். ஓகே, ஸோ த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி அலுமினியம் டு தாலியம், அலுமினியத்திலிருந்து தாலியத்துக்கு வரைக்கும் அயனைசேஷன் எனர்ஜியில் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி அண்ட் எஃப் இனர்ஷியல் எலக்ட்ரான். ஸோ இனர்ஷியல் எலக்ட்ரான் எஃப் அண்ட் டி எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது புவராக தான் ஷீல்டு பண்ணுது. புவராக தான் ஷீல்டு பண்ணுதுன்னா நியூக்ளியஸையும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானையும் எஃப் அண்ட் டி எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது என்ன பண்ணணும், நல்லா ஷீல்டு பண்ணால் நியூக்ளியர் சார்ஜ் குறைஞ்சிரும். ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரானுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற நியூக்ளியர் சார்ஜ் ஷீல்டிங் கரெக்டாக இருந்தால் ரெடியூஸ் ஆகிடும். ஷீல்டிங் சரியாக இல்லை அப்படின்னா என்னாகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகிடும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமானால் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்னா இன்னும் அதிகமாகும். ஓகே, ஸ்மால் டீவியேஷன் வருது. இதுக்கு என்ன காரணம்னா, ஸோ த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் எஃப் அண்ட் டி எலக்ட்ரான்ஸ் கம்பேர் டு எஸ் அண்ட் பி எலக்ட்ரான்ஸ். எஸ் அண்ட் பி எலக்ட்ரான்ஸை கம்பேர் பண்ணும்போது எஃப் அண்ட் டி எலக்ட்ரான்ஸோட ஷீல்டிங் கம்மியாக இருக்குது. ஷீல்டிங்னா நியூக்ளியஸ் அவுட்டர் ஷெல் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் ஷெல்லுக்கும் இன்பிட்வீனில் இன்னர் ஷெல் எலக்ட்ரான் போய் மறைச்சிக்கிற எஃபெக்ட் தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ இது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும், நியூக்ளியர் சார்ஜஸ் டிக்ரீசஸ். ஸ்க்ரீன் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இன்னர்ஷியல் எலக்ட்ரான் ஸ்க்ரீன் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து டிக்ரீசஸ். ஏன்னா நியூக்ளியஸுக்கும் இன்னர்ஷியல் எலக்ட்ரானுக்கும் இன்பிட்வீனில் இந்த ஸ்க்ரீன் வந்து நின்றுச்சுன்னா நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீசஸ் மீன்ஸ் அட்ராக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் டிக்ரீசஸ். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆனால் effective nuclear charges decreases. ஓகே, நியூக்ளியஸ் அவுட்டர் ஷெல் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி என்னாகும், குறைஞ்சிரும். எதால் குறையும், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆனால் குறையும். பட் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கரெக்டாக மறைக்கலை, நியூக்ளியஸ் அவுட்டர் ஷெல் எலக்ட்ரானை கரெக்டாக மறைக்கலைன்னா என்னாகும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகிடும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் அயனைசேஷன் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ சம் டீவியேஷன் 13 and 14th குரூப்பில் மட்டும்தான் இருக்குது. 15 and 16, 17, 18 குரூப்பில் எப்போவும் மாதிரி யூஸ்வலாக தான் இருக்குது. யூஸ்வலாக என்னாகும், 15 to 18 குரூப்பில் ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் atomic sizes decreases. டாப் டு பாட்டம் அட்டாமிக் சைஸஸ் இன்க்ரீசஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, மேலேருந்து கீழே வர வர அட்டாமிக் சைஸஸ் இன்க்ரீசஸ், effective nuclear charges decreases, ionization energy also decreases from top to bottom in 15 to 18th group. 15லேருந்து 18 குரூப் வரைக்கும் மேலேருந்து கீழே வர வர அட்டாமிக் சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்குது. அட்டாமிக் சைஸ் பெருசாகிறதுனால நியூக்ளியர் சார்ஜ் குறையுது. effective நியூக்ளியர் சார்ஜ் குறையிறதுனால அயனைசேஷன் எனர்ஜியும் ஒன் எலமெண்ட் டு நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னாகுது, decreases. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அயனைசேஷன் என்தால்பியும் கரெக்டாக படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின். 2 ஹெட்டிங்ஸ் தான் நடத்தியிருக்கோம், நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஒன்று மெட்டாலிக் கேரக்டர், நெக்ஸ்ட் ஒன் அயனைசேஷன் என்தால்பி.